வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ஃபேமஸ் வயலினிஸ்ட் வந்து வயலின் வாசிக்கிற ஒரு வயலினிஸ்ட் வந்து சப்வேயில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் வயலின் வாசிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அவரோட இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு மியூசிக் வந்து வாசிச்சிருக்காரு. இது வந்து வரவங்க போகிறவங்க எல்லாமே பார்த்துட்டு அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ வந்து அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு $30 தான் கரெக்டாச்சு. ரெண்டு நாள் கழித்து அவர் வந்து ஃபேமஸ் ஆடிட்டோரியத்தில் அவரோட நிகழ்ச்சி இருக்குது. அவரோட நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமாக அலமோதி டிக்கெட் வாங்குகிறாங்க. ஒவ்வொரு டிக்கெட்டுமே பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. இவருக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் $1000 மேலே பே பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு தோணுச்சா, நம்ம வந்து அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்மளை எல்லாருக்கும் தெரியும்னா அது புரியாதுல்ல அப்படின்னு இந்த கதை. எனக்கு இந்த விஷயம் வந்து வேறு மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம வந்து ஒரு வைரத்தோடு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வைரத்தோடு போட்டோம் அப்படின்னா, இந்த வைரம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் நம்ம வைரத்தோடு போட்டிருக்கோன்னு தெரியும். அந்த சொசைட்டிக்கு போனால் தான் அதை போட்டிருக்கோன்னு தெரியும். ஆனால் இது வைரம் யூஸ் பண்ணாத சொசைட்டிக்கு போனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வெள்ளைக்கல் தோடு போட்டிருக்கோன்னு நினைப்பாங்க. ஸோ எந்த இடத்துல எதை போடணும்னு தெரியும், எந்த விஷயத்தை யார்கிட்ட காமிக்கணும்னு தெரியும். நம்ம வந்து ரொம்ப பிராண்டு இதை இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நார்மல் சொசைட்டிக்கு இது புரியாது. நீங்கள் ஹையர் சொசைட்டிக்கு கொண்டு போய் உங்களோட பிராண்டை காமிச்சிங்கன்னா அவங்க உங்களோட ஹையர் பிராண்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு எது பிடிச்சதோ, உங்களுக்கு எது ரைட்டுன்னு தெரியுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஓகேயா?